சிவதாஸ், சிவதாஸ், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன தொல்காப்பியன் சொல்லுங்க, இப்பவே முடிச்சிடலாம். இனிமே இந்த ஆபீஸ் பக்கம் வர வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, இது 4 பேர் வந்து போற இடம். உங்களை மாதிரி என்ன மாதிரி ரவுடிங்களா வரக்கூடாது சொல்றியா? நான் அப்படி சொல்லல சிவதாஸ். என்ன தொல்காப்பியன், நீ சொன்னி 4 பேர், அதில் ஒருத்தனை நான் வந்துட்டு போறேன். அதில் என்னப்பா, நீ நமக்கு வேண்டியவன், மேடமும் நமக்கு வேண்டியவங்களாக போறவங்க, எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இதுக்கு போய் வேணாம் சிவதாஸ், விட்டுரு. இனிமே இங்க வர வேணாம். ஏய், என்ன அண்ணனே வரவேணான்னு சொல்றியா? டேய் 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 அடங்குடா. ஏதோ தொல்காப்பியன் சொல்லிட்டாருன்றதுக்காக இப்படிதான் குதிக்கிறதா? அவர் அந்த இடத்துல இருக்காருடா. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, நம்ம தான் கேட்டுக்கணும். புரியுதா? இந்த பார் தொல்காப்பியன், எனக்கு நீ வேணும், மேடமும் வேணும். நாமெல்லாம் ஒன்னா ஒரே களத்தில் இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன? பட்டா கிளம்புற. தொல்காப்பியன், மேடம் பத்திரமா பார்த்துக்கோ. வரட்டா? இதான் சார் எங்கள் ப்ராஜெக்ட். இந்த இடத்துல கார் பார்க்கிங் வசதி சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். துல்ஸ், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, இந்தாங்க உங்கள் சம்பளம். இல்லை, வேண்டாங்க. ஏன்? ஏன்? இந்த தொல்ஸ் இருக்காரே, அவர் மைண்ட்ல என்ன யோசிக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. விடு, அவர் இஷ்டத்துக்கே போட்டு. என்ன உஷா, சம்பளம் வாங்காமே போயிட்டாரு? ஏன் டென்ஷன் ஆகுற? இங்கே தானே இருப்பாரு, அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன குழப்பிட்டு இருக்கீங்க? எங்க இன்னும் காணோம்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? மச்சான், காதல் படம் பாத்தியாடா? பார்த்தேன்டா, செம ஸ்டோரியில. டேய், இவங்கடா மறுபடியும் இங்கே வந்திருக்கான். டேய் விட்றா, ஆட்டோ கரண்ட் போயிட்டு வாடா. அட, படு ஸ்டைலா இருக்கா. பாஸ் மார்க் போட்டான்னு போல இருக்கே. யாரடி இவன்? அட, ஆர்த்தியை கூட்டிட்டு போக வந்திருக்கான். அவன் தான் ஆர்த்தியோட டிரைவர். ஆர்த்தி கார் வச்சிருக்காளா? அட நீ வேற, இவன் ஆர்த்தியோட ஆட்டோ டிரைவர். இவன் ஆட்டோல தான் அவ போவா. என்னடி, மெட்ராஸ்ல எல்லாம் தலைகீழா நடக்குது. சப்ப பசங்க எல்லாம் காலேஜ்ல படிக்கிறானுங்க, ஸ்மார்ட்டா இருக்கிறவெல்லாம் ஆட்டோ ஓட்டுறான். அது அப்படிதான். வா போலாம். அஞ்சலி வேணாம், அவன்கிட்ட வம்பு பண்ணாதான் அப்புறம் ஆர்த்தி கோவிச்சுக்க போறா. என்ன உளற? அவன் என்ன அவளோட பாய் ஃப்ரெண்டா என்ன? அப்படி இல்ல, டெய்லி அவ ஆட்டோவில் வர்றா, ஃப்ரெண்டா இருக்கலாம்ல. ஹலோ, குட் மார்னிங் மேடம். ஹவ் ஆர் யூ ஹேண்ட்சம்? எந்த ஏரியாவுக்கு நீங்கள் சவாரி போனோம்? சவாரியெல்லாம் இல்லை, பார்க்க ஆளு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, கண்ணுக்கு அழகா. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்பா அழகா இருக்கு, நீ ஏன்பா ஆட்டோ ஓட்டுற? நம்ம ரேஞ்சுக்கு ஆட்டோ ஓகேல தான் இருந்தாலும் சும்மா டைம் பாஸுக்கு தான் ஓட்டுறேன். மற்றபடி நம்ம லெவலே வேறங்க. ஓ, அப்போ வேற என்ன பண்றீங்க? கார் டிரைவரு. ஓ, இதான் வேற லெவலா? ஆமா, என்ன படிச்சிருக்கீங்க? 12வது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல்ல 5வது வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டாங்க. ஓ கிரேட், இவ்வளோ அழகா இருக்கீங்க. அட்லீஸ்ட் காலேஜ் வரைக்கும் போது படிச்சு முடிச்சிருக்கலாம்ல. எனக்கும் அதாங்க வருத்தம். காலேஜில் படிக்காத நினச்சா கண்ணெல்லாம் கலங்குதுங்க. டோன்ட் வரி, படிக்காட்டி என்ன, படிக்காமலே பல பேர் வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்கல்ல. ஆட அது இல்லைங்க, இந்த காலேஜ் இங்கே இருக்கிற ஃபிகருங்கெல்லாம் பார்க்குறப்போ காலேஜில் படிக்காமல் விட்டோமேன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குதுங்க.
நான் மட்டும் காலேஜில் படிச்சிருந்தேன்னு வச்சிங்களேன், சும்மா ஏகப்பட்ட ஃபிகருங்கள மச்சிருப்பேங்க. ரொம்ப நல்லா பேசுறீங்களே. பேசுறது மட்டும் இல்லைங்க, சூப்பரா பாடுவேன். அப்படியா? எங்க ஒரு பாட்டு பாடுங்க. ஹே அஜல உஜல மஜல கம்பெனி புல்புல் ரசன பிஸ்கெட் கம்பெனி டவுன் ஆகுமா, நாங்க உசாரு பத்தி ரைடு தானம்மா. எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? சூப்பர். இன்னொரு வாட்டி பாடுங்க பார்க்கலாம். அஜல உஜல மஜல கம்பெனி புல்புல் ரசன பிஸ்கெட் கம்பெனி டவுன் ஆகுமா, நாங்க உசாரு பத்தி ரைடு தானம்மா. அந்த கால மன்னர் போடும் வில்லு சண்டேங்கோ, இந்த கால மைனர் போடும் கத்தி சண்டேங்கோ. மேட்டரு முஞ்சதும் கோட்டரு மச்சான், கோட்டரு முஞ்சதும் ஒண்டோரு மச்சான், அவுட்டோரு முஞ்சதும் உள்ளூர் மச்சான், உள்ளூர் முஞ்சதும் வெளியூர் மச்சான். அஜல உஜல மஜல கம்பெனி புல்புல் ரசன பிஸ்கெட் கம்பெனி, அஜல உஜல மஜல கம்பெனி புல்புல் ரசன பிஸ்கெட் கம்பெனி டவுன் ஆகுமா, நாங்க உசாரு பத்தி ரைடு தானம்மா. பார்ப்பதற்கு பல பலக்கும் சன்னபர் மாபஜாரு, கொஞ்சம் ஏமாந்து போனாலும் அவுந்துடுவோம் நிஜாரு. கூட்டத்திலே பாட்டு கேட்கும் நண்பர்களே உசாரு, கூட்டத்திலே ஏ ஆர்த்தி, இன்னைக்கு நீ வேற ஆட்டோ பிடிச்சிட்டு போ. நாங்க இங்க கச்சேரி வச்சிருக்கோம். ஏ ஆட்டோ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலங்க. இந்த அபி, இந்த தேங்க்ஸ். அம்மா காஃபி சூப்பர். இருக்காதா பின்ன. காபி கொட்டை வறுத்தது நானு, மிஷினில் கொண்டு போய் பக்குவம் அரைச்சிட்டு வந்தது நானு. நம்ம கைக்குன்னு ஒரு மனம் இருக்குல்ல. அப்படியா? சொல்லவே இல்ல. காபி கொட்டை அரைச்சாலும் சரி, சீவக்காய் அரைச்சாலும் சரி, ஒரு தூக்கும்ல. என்னது? வாசனை தான் 8 ஊருக்கு அடிக்கும்ல. அவன் உண்மைதாண்டி சொல்றா, ஏன் சிரிக்கிறீங்க? அக்கா, இதுகளுக்கு என்னக்கா தெரியும்? நான் பருத்தி கொட்டையும் முன்னாக்க அரைச்சு மாட்டு கூத்துனா அதெல்லாம் குடிச்சு விட்டு 10 லிட்டர் பால் எச்சா கறக்கன்னு ஊருக்கு 50 பயிலும் சொல்லுவாங்க. நாம இப்படி சிரிச்சு எவ்வளவு நாளாச்சு. அபி, அந்த இடம் பிரச்சனை தீராதான்னு நான் ரொம்ப கவலையா இருந்தேன். நானும் தாம்மா. நல்ல வேளை, ஒரு வழியா அது தீர்ந்தது. மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? அக்கா, இங்க பாரு. ஏண்டா, டிரைவர் வேலை தானே பாக்குறேன்னு என்னமோ வாட்ச்மேன் மாதிரி வந்து நிக்கிறேன். அதை ஏன் கேட்குற மாமா? அந்த வீட்டு ஓனரோட பொண்ணு இந்த ட்ரெஸ் தான் போகணும்னு சொல்லிடுச்சு. அப்படி இந்த ட்ரெஸ் போடலன்னா வேலைக்கே வர வேண்டாமா? என்னடா இது? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? துணியில என்னடா இருக்குது? பாக்குற வேலையில தானே இருக்குது. சுத்த கூறு கட்டவளா இருக்கிறா அவ. மனோ, இந்த Dress உனக்கு நல்லா இருக்குடா. என்னது நல்லா இருக்கா? உன் தம்பி மாதிரியா இருக்கிறான். எங்கேயோ பொங்கலுக்கு ஏனா வாங்க வந்த மாதிரி இருக்கான். சும்மா மாமா, கிண்டலா? இல்லடா, உண்மை தானே சொன்னேன். சரி சரி, வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்டிட்டு போ. ஹை, டிரைவிங்கை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்னது? நானும் ஒரு காலத்துல டிரைவர் தான்டா. நிஜமாவா? ரெட்டை காலைய ரெட்டை மாட்டு வண்டியில பூட்டி சும்மா சாட்டையை பிடிச்சி அப்படி ஓட்டுனு வச்சுக்க, வண்டி பஞ்சா பறக்கும்ல. சரி சரி, நான் கிளம்புறேன். மாமா, அவனுக்கு டிரைவிங்கை பத்தி ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. என்னடா, ஏதாவது சொல்லவா? டிரைவிங்கை பத்தி இவரு என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது நடு ரோட்ல போயிட்டு இருந்தா நல்ல சத்தமா ஒரு ஆர்னடி. ஐயோ, இன்னொன்னு வேணா சொல்லவா? மாமா போதும். மனோ, பணக்கார வீட்டுல வேலைக்கு போறேன், கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோ. சரிக்கா, நான் கிளம்புறேன். இரு, நானும் வரேன். நானும் அந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆனந்தி செத்த பாத்துக்கோ. பாடாமல. ஆல் தி பெஸ்ட் மனோ. தேங்க்யூக்கா. பத்ரண்டா. என்னம்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு யாரும் எங்கேயும் போகலையா? ஆனந்தி, உன் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னேன், போல? இல்ல, போல. ஏன் போல? உன் இட பிரச்சனை சம்பந்தமா நானும் அப்செட் ஆயிருந்தேன், அதான் போல. அதான் இப்ப சரியாயிடுச்சுல, போலாம்ல. சாரிக்கா,
அது மட்டும் காரணம் இல்ல, நிஜமான காரணம் வேற. என்ன காரணம்? அது அங்க போனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. எல்லாரும் ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்பாங்க. என்னோட கல்யாணம் ஏன் நின்னுச்சுன்னு நான் வாய் ஓயாம பதில் சொல்லிட்டே இருக்கணும். தேவையில்லாம மனசு சங்கடப்படும். அதாங்க போல. ஆனந்தி, நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஃபீல் பண்ணாத. இல்லக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. பி ஹாப்பி. ஹலோ. வாங்க தொல்காப்பியன். இல்லை, முக்கியமான மேட்ரு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்லை. சாரி அபி, நேற்று ஆஃபீஸில் கோவத்தில் உங்ககிட்ட பணம் வேணாட்டு போயிட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. நான் அப்புறமா அதை சாந்தி கிட்ட கொடுத்துட்டேன். தம்பி, காஃபி தரட்டுமா? இல்லை பரவாயில்ல, வரப்போ கூட ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன், 2 பேரும் தான் காஃபி சாப்பிட்டோம். அது சரி. ஆமா, நீங்க கிராமத்துல ஏதோ பொண்ணு பார்க்க போனீங்களே, என்னாச்சு? மேட்ரு உங்களுக்கு தெரியாதா? எங்க அபி, நீங்கள் சொல்லலை? பொண்ணு பார்க்க தான் போயிருந்தேன், பெருசாக ஊற்றிக்கிச்சுங்க. எதுவும் சரியா வரல. சரியா வரலையா? ஏன்? அது அப்படித்தாங்க, சில குழப்பங்கள், பிரச்சனைகள். மொத்தத்தில் எனக்கு மேரேஜ் கிடையாது. எனக்கும் உங்கள் ஆனந்தி மாதிரி தான். எங்களுக்கெல்லாம் கல்யாணங்கிற பேச்சு ஆரம்பித்தாலே பிரச்சனை. கால் டாக்ஸி பிடிச்சி 1/4 மணி நேரத்தில் வந்து சேருதுன்னா பார்த்துக்கங்களேன். சரி அபி, அப்போ நான் கிளம்புறேன். வரேங்க. எனக்கும் உங்க ஆனந்தி மாதிரி தான். எங்களுக்கெல்லாம் கல்யாணங்கிற பேச்சு ஆரம்பிச்சாலே பிரச்சனை. கால் டாக்ஸி பிடிச்சி 1/4 மணி நேரத்தில் வந்து சேருதுன்னா பார்த்துக்கங்களேன். என்ன ஆர்த்தி, உம்முன்னு இருக்க? ஜுரமா இல்லை தலைவலியா? முதல்ல கதவு சாத்துங்க. ஜுரம்னா எதுக்கு கதவை சாத்த சொல்ற? சொல்றத செய்யுங்க. ஓ, ஆர்த்தி, லைட்டை ஆஃப் பண்ணட்டுமா? நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன சொல்ற ஆர்த்தி? உனக்கு கல்யாணம் ஆகலையா இன்னும்? என்ன ஆர்த்தி, நீயே இப்படி கேக்குற? நம்ம 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் எதுக்கு உனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு தெரியற? நான் எங்க சொன்னேன்? நடிக்காத. இனி காலேஜ்ல அந்த அஞ்சலி கிட்ட எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லல. ஓ, அதுவா? காலேஜுக்கு வந்தா ஒழுங்கா என்ன டிராப் பண்ணிட்டு திருப்பி கூட்டிட்டு போகிறத விட்டுட்டு பொண்ணுக்கு கூட உனக்கு என்ன பேர்? பாட்டெல்லாம் வேற பாடி காமிக்கிற, சிரிச்சுக்கிட்டு வழிச்சிட்டு நிக்கிற, அதுக்கு மேல கல்யாணம் ஆகலன்னு புழுகுற. உன் மனசுல என்ன ஐடியா சொல்லுடு. ஒரு ஐடியாவும் இல்லை ஆர்த்தி. ஐயோ ஆர்த்தி, நீ ரொம்ப படிச்சிருக்கனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கிற. இப்போ உனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னா எனக்கும் கல்யாணம் ஆகலன்னு தானே சொன்னோம். அப்போதானே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஏய், அவ கேட்டா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தள்ள வேண்டியதானே? அப்ப பொண்டாட்டி யாரும் கேட்டா நான் என்ன சொல்றது? ஆமா, அவ உன் ஜாதகத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க போறா. ஒரு வரியில கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேச்ச கட் பண்றதை விட்டுட்டு பொறுக்கித்தனமா அவகிட்ட கடலை போடுறியா நீ? அவங்க கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன். மற்றபடி என்ன தப்பா நினைக்காத ஆர்த்தி. நான் ஒரு இன்னோசன்ட் ஆர்த்தி. என்னது இன்னசென்ட்டா? ராஜ்குமார் நினைப்பா உனக்கு? அவங்க உன்கிட்ட வலிய வந்து பேசினாங்களா? யார்த்தி என் மேல
தப்பு இல்ல ஆர்த்தி. பேசாத. போ, வெளிய போ. ஐயோ ஏய் நீ எதுக்கு இங்க நின்னு இருக்கிற? ஏய் கேக்குறல அடுத்தவங்க பேசுறப்போ ஒட்டு கேக்குறேன் உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த பாரு நாங்க புருஷன் பொண்டாட்டி அடிச்சுப்போம் புடிச்சுப்போம் அந்யூன்யமா இருப்போம். அதை வேவு பாக்குறதா வேலையா? கேவலமான உனக்கு. நீ புருஷன் அவ பொண்டாட்டியா? அப்படின்னா